படைக்கப்பட்டு யார் படைத்தார் என்றால் நாம சொல்றோம் இல்லை, கையிலை இறைவன் கையிலை நாதன் ஒருத்தர் சொல்றோம் இல்லை, அவருக்கு ஸ்ரீகண்டநாதர் பேர். அவர் ஒரு ஆன்மா, மறந்துக்கூடாது. கையிலையில் உள்ள இருக்கக்கூடிய இறைவன் உள்ளபடியே இறைவன் இல்லை. எல்லாம் அதிர்ச்சியா இருக்கும். சில பேர் நீங்க இப்படிலாம் பேசலாமான்னு கேட்பாங்க. நான் உண்மையை பேச தவிர நான் இருக்கும். கையிலைநாதன் இறைவன் இல்லை, இறை தன்மையை பெற்ற ஒரு ஆன்மா, மறந்துடக்கூடாது. அப்போ இறைவன் என்ன பண்றாங்க நுட்பத்தை விளக்கி சொல்லணும். இறைவன் முழுக்க முழுக்க ஞானி, அதாவது ஆணவம் என்ற ஒரு பற்று இல்லாதவன். நாம யாரு? ஆணவ பற்று உடையவர்கள். ஆணவ பற்று உடைய ஒரு உயிருக்கு இறைவன், ஆணவ பற்றே இல்லாத இறைவன் ஒரு பொருளை படைத்து கொடுத்தால் அது இந்த உயிரோடு ஒட்டுமா? ஒட்டாது. இறைவன் படைத்த ஒரு உடம்பு இருக்குதுங்க, அதுக்கு 5 கருவிகள், அது சிவதத்துவம்னு பேரு. அது நம்ம மூளை பகுதியில் இருக்கின்றது. ஆனாலும் நாம பயன்படுத்த முடியாது. அது யார் சார் பயன்படுத்தலாம்னா, ஞான சம்பந்தர் மாதிரி, மணிவாசகர் மாதிரி ஞானிகள் தான் பயன்படுத்தணும். நாம பயன்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம ஆணவத்தில் கிடக்கிறோம். அது ஆணவமே அந்த நிலையில் இருக்குது. நாம எப்படி அதை பயன்படுத்த முடியும்? எனவே ஞானிகளால் பயன்படுத்தக்கூடியதான் சிவதத்துவம். இப்போ நாம எதை பயன்படுத்தி இருக்கிறோம்? மனம் முதலான கருவிகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கருவியை படைச்சனே யாரு? ஸ்ரீகண்டநாதன், கையிலை இறைவன். அவன் எப்படிப்பட்ட ஆளு? ஆணவ மல வாசனை உடையவன். அவன் படைக்கிறதா மனம். அவன் மனம் யார் சொல்லி படைத்தனா? இறைவன் சொல்லி படைத்தது. அப்ப இறைத்தன்மை ஓரளவு இருக்கும். படைச்சவன் யாரு? ஸ்ரீகண்டநாதன். அவன் எப்படிப்பட்ட ஆளு? காலையிலே வந்துட்டீங்களா? அப்ப என்ன? திருச்சிட்டாமலம். ஆணவ மல படிவு இருக்கும் இந்த மனசுல. இந்த 2 இருக்கிற காலத்தினால்தான் மனம் வெளியில போய் ஒன்றை பற்றுகின்ற பொழுது நமக்கு என்ன எண்ணம் வருது? நல்ல எண்ணம் வரும், கெட்ட எண்ணம் வரும். இந்த ரகசியத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். கெட்ட எண்ணம் எனக்கு வரும், ஆனால் உடனே மனசு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் கெட்டவன் இல்லை, நீ படுங்க கெட்டதெல்லாம் நினைக்கலாம். ஏன் மேல பழி போடுறது? அப்படிதான் உயிர் முக்கியம். பல